கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை தெரிவித்திருக்கிறது. அத்தோடு ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அண்மை செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வானிலை ஆய்வு மையத்தின் அண்மை செய்தி குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். வணக்கம் சண்முகவேல். தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையும் இதற்கான அறிகுறிகளை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு நாளையும் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வெப்பநிலை ஒரு சீராக இருக்கும் என்றும் எப்போதாவது 2 டிகிரியிலிருந்தும் 30 டிகிரி செல்சியஸ் வரை ஏற்ற இறக்கத்துடன் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை எதுவும் கொடுக்கப்படவில்லை. பெரும்பான்மையாக சமீப காலமாக வெயிலினுடைய அந்த நிலை வாட்டி வதைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவ்வப்போது கோடை மழை என்பது பெய்து வருவதால் தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்கள் இதனால் பயனடைகிறார்கள் என்றே கூறலாம். அதாவது வெயிலினுடைய அந்த தாக்கத்தினால் வாட்டி வதைத்து இருக்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து இந்த கோடை மழையின் குளிர்ச்சியில் மக்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.